لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أفضل يوم أحق أن تقوم فيه صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இதுக்கு ஓதப்பட்ட வசனங்களில் தௌபா சூராவினுடைய இறுதி பகுதியில் 2 பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல், இன்னொரு பள்ளிவாசல் மஸ்ஜிது திரார் என்று ஒரு பள்ளிவாசல். இந்த குபாவுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த 2 குறித்த செய்திகளும் இன்றைக்கு வந்தது. குபா பள்ளிவாசல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்கள் எல்லாருக்கும் தெரியும். மதீனாவிலே இருந்து சற்று உயரமான பகுதியில், மதீனாவிலே இருந்து தெற்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றை உள்ளடக்கிய பள்ளி குபா பள்ளி. குபாவை ஹரம் என்று சொல்லலாம். ஹரம் ஷரீஃப் என்கிற வார்த்தை உலகத்தில் 4 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். ஒன்று கஅபத்துல்லா இருக்கிறது, ஹரம் ஷரீஃப். மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவி ஹரம் ஷரீஃப், பைத்துல் முகத்தஸ் ஹரம் ஷரீஃப், 4வதாக குபா பள்ளிவாசல் ஹரம் ஷரீஃப். காரணம், கஅபத்துல்லாவானாலும் மஸ்ஜிது நபவி ஆனாலும் குபா பள்ளிவாசல் ஆனாலும் இந்த 3லேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கட்டுகிற போது நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அதனால் இவைகளை ஹரம் என்று சொல்லுகிறோம். குபா பள்ளிவாசல் இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து நின்று தொழுத பள்ளிவாசல் குபாதான் முதல் பள்ளி. மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் அப்படி ஒரு பள்ளிவாசல் அமைத்து எல்லா முஸ்லிம்களும் நின்று தொழும் சூழ்நிலை மக்காவில் இல்லை. மக்காவிலே இருந்து அவர்கள் விடை பெற்று போனதற்கு பிறகு ஹிஜ்ரத்து போகிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவுல நுழைஞ்ச பிறகு மஸ்ஜிது நபவி உருவாகிறது. ஆனா மதீனால நுழையிறதுக்கு முன்னாடியே மதீனாவின் வெளியில், மதீனாவின் ஊருக்கு எல்லையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் குபா பள்ளி. எனவே உலக வரலாற்றில் இந்த உம்மத்து எங்காவது ஜமாத்தோடு நின்று ஒன்றாய் தொழுத முதல் பள்ளிவாசல் எது என்றால் அது குபா பள்ளிவாசல் தான். குபா என்பது அசல்ல அந்த பள்ளி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு பேரு குபா. அங்க பள்ளிவாசல் கட்டினதுனால அந்த கிணத்தோட பேரை வச்சுட்டாங்க குபா பள்ளிவாசல். மட்டுமல்ல, அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கும் சேர்த்து குபா என்ற பெயர் வைத்து விட்டார்கள். எனவே குபா கிராமத்தில் குபா கிணற்றின் அருகில் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசல். அங்க குடியிருந்தவங்களுக்கெல்லாம் பேரு பனு அம்ர் இப்னு அவுஃப் என்று அவர்களுக்கு பெயர். அவர்களை அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை குறித்து இன்றைக்கு சொல்லுகிற போது என்ன பெயர் சொல்லுகிறான் தெரியுமா? லமஸ்ஜிது உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார். அதாவது உண்மையான தக்வா பள்ளிவாசல் என்று சொல்லலாம். குபா பள்ளிவாசலினுடைய இன்னொரு பெயர் அது தக்வா பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பி போனாங்க இல்லையா? போனவர்கள் யாரும் மதீனாவுக்குள்ள என்ட்ராகல. ரசூலுல்லாஹ் வந்த பிறகு மதீனாவுக்குள்ள போலாம், அதுவரை வெளியே தங்குவோம் அப்படின்னு தங்கியிருந்தாங்க. அதுல போனவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சேர ஆரம்பிச்சவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா போறதுக்குள்ள 70-80 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் குபால வெயிட்டிங். ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு மதீனாவுக்குள்ள போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரோடு வருகிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இன்னொன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சேவகர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரு காஃபிர் அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித். ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் குபாவுக்கு. மதீனாவுக்குள்ள போவதற்கு முன்னால் குபாவிலேயே இந்த இடத்துல நீங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம். பள்ளிவாசல் கட்டி ஜமாத்தாக இங்க இருக்கிற மக்கள் முதல்ல வந்து சந்திக்கிறவங்க எல்லாம் சந்திக்கட்டும்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாள்ல பள்ளி ரெடி ஆயிடுச்சு. நீண்ட ப்ராசஸ் எல்லாம் இல்லை, நம்மள மாதிரி 6 மாசம் 1 வருஷமெல்லாம் இல்லை. சும்மா கல்லை தூக்கி வச்சு பூசி விட வேண்டியது, மேல பந்தல போட வேண்டியது, அவ்வளவுதான். பெரிய கட்டுமான பணியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்த நாட்கள் திங்கட்கிழமை சாயந்தரம் போறாங்களா குபாவுக்கு, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காலை கிளம்பிட்டாங்க. 3 நாள் தங்கியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாள்ல ரெடி ஆயிடுச்சு. அப்போ டெய்லியும் கல்லு தூக்குறது வேலையும் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், மண்ணு பூசுற வேலையும் பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அந்த பள்ளிவாசல்ல எல்லாம் தொழுகிறது பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் கை வச்சு கட்டின பள்ளிவாசல்ங்கிறதுனால அவைகளுக்கு ஹரம் ஷரீஃப் என்று சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கி இருந்த போதுதான் இந்த கட்டட பணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கல்லை தூக்கி அந்த பள்ளியை கட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை தூக்குன உடனேதான் அந்த பனு அம்ர் இப்னு அவ்ஃப் வேக வேகமா வந்தாங்க. நீங்க எல்லாமா கல்லு தூக்குறது, அல்லாஹ்வின் தூதரே அப்படின்ட்டு பிடுங்க வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "குத் ஹஜரன் கைர ஹாதா", போய் வேற கல்லு வேணா எடுத்துக்கோ, எங்கிட்ட இருந்து இந்த கல்லு வாங்காத, நான் எடுத்து வைக்கிறேன். சுமக்கிறதுல என்னை விட நீ பலசாலியும் இல்லை, அல்லாட்ட இந்த கூலி வேணான்னு சொல்றவனும் நான் இல்லை. அதனால வந்து எனக்கு அல்லாட்ட கூலியும் வேணும், நானும் உன்னோட சுமக்கிறவன் தான், நீ போய் வேற கல் எடுத்துக்கோ அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாயந்தரம் வரை நிறைய வந்து சந்திப்பாங்க. குபாவுடைய பள்ளிவாசல் இடத்துல கல்சூம் அப்படின்னு ஒருத்தருடைய வீடு இருந்தது. நைட்டு தூங்குறது ரசூலுல்லாஹ் அங்கதான் தூங்குவாங்க. அந்த 3 நாள் கல்சூம் உடைய வீட்டுல. இந்த பக்கம் ஒரு இடம் இருந்தது. அவர் திருமணம் ஆகாத ஒருவர் அங்க இருந்தார். சஅத் இப்னு ஹுதைமான்னு சொல்லி, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து திருமணம் ஆகாதவர், வீடு தனியா இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காலை நேரத்துல மாலை நேரத்துல ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. குபாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மதீனால பரவிச்சு உள்ளுக்குள்ள. மதீனால இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. மதீனாவில இருந்து ஒருத்தர் வந்து மதீனால ஆக உயரமான இடத்துல நின்றுட்டு சத்தம் போட்டார், யா அஹ்ல கைலா அதாக்கும் ஜத்துக்கும் முஹம்மத், நம்ம ஊருக்கு வெளியில முகமது வந்துட்டாரு, கைலாவுடைய மக்களே கிளம்புங்கிற மாதிரி. கைலாங்கிறது அங்குள்ள ஒரு மூத்த மதீனாவில வாழ்ந்த ஒரு பெரியம்மாவுடைய பெயர், வயதான பாட்டியுடைய பெயர். அதை சொல்லி எல்லாம் கிளம்புங்கன்னா சந்திக்க வர்றவங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக அந்த வீடு தோதுவாக இருந்தது. இப்ப என்னன்னா, சந்திச்சது ஒரு வீடு, நைட்டு தங்கினது ஒரு வீடு. அந்த 2 வீடும் தான் இன்னைக்கு குபால இமாம் நின்று தொழுக வைக்கிற இடம். கரெக்டா அந்த 2 வீடும் வந்து குபா பள்ளி யோசனோடு சேர்க்கப்பட்டது. இப்ப நம்ம குபா பள்ளியுடைய மெஹராப்னு சொல்றோம்ல, இந்த மெஹராப்ல போய் நின்னோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை சந்தித்த வீடும் அதுதான். கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இரவு தங்கிய வீடும் அதுதான். குபா பள்ளி வாசலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி முடித்தது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆயுசு முழுக்க ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரையும் அடுத்த 10 வருஷமும் சனிக்கிழமையானா காலையில அங்க வந்துருவாங்க குபா பள்ளி வாசலுக்கு. குபா பள்ளி வாசலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்ததாகவும் அறிவிப்பு இருக்கிறது, வாகனித்து வந்ததாகவும் ஹதீஸ்ல இருக்காங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் குபா பள்ளியில தொழுகிறதும் அங்க போறதும் அங்க துவா செய்யறதும் ஒரு பெரிய பாக்கியத்திற்குரிய செயலாக இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தும் வந்தார்கள், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாகனத்திலும் வந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த ஹதீஸை அமல்படுத்தின நிறைய சஹாபாக்கள் தாபியீன்கள்லாம் சனிக்கிழமையான காலையில நடந்து கிளம்பிடுவாங்க. நேரா குபா பள்ளிவாசலுக்கு போய் அங்க தொழுதுட்டு வருவாங்க. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய பல்வேறு விளக்க உரையாளர்கள், குறிப்பாக அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர் எழுதுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்காலத்திலே நடந்தும் கோடை காலத்திலே வாகனத்திலும் சென்றார்கள்.
வெயிலின் தாக்கம் இருப்பதால் அப்போது வாகனத்தில் போவார்கள் என்று சொல்லி, அதன்படி இன்னொரு ஹதீஸும் குபாவை பற்றி இருக்கிறது. இப்னு மாஜாஹ்வில் பதிவாக இருக்கிறது. மன் தவல்லா ஃபீ பைத்திஹி வ கரஜ வ ஸல்லா வ ذهب الى مسجد குபா வ ஸல்லா ரக்அத்தைன் ஃபலஹு அஜ்ரு உஹ்ரா. வீட்டில் உது செஞ்சுட்டு கிளம்பி போய் குபா பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காயத்து தொழுது முடித்தால் அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல ஒரு வாக்கியம் வீட்டுல இருந்து உதவு செஞ்சுட்டு போனால்னு வருது. அதனால இப்பவும் கூட குபா பள்ளிக்கு கிளம்பக்கூடிய அரபுகளை நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்டிலேயே உதவு செஞ்சுட்டு கிளம்புவாங்க. ஹதீஸனுடைய ஒரு வார்த்தை கூட இந்த உம்மத்தை அதை வீணாக்கிறது கிடையாது. நாம குபா பள்ளி வாசலுக்கு போறதா இருந்தாலும், உதாரணமா மக்காவில இருந்து நாம ஹோட்டல்ல தங்கியிருப்போம், அங்கிருந்து போறோம்னு வைக்கல, இந்த ஹதீஸினுடைய வார்த்தைக்காகவே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உதவி செஞ்சுட்டு போவோம். போலாம், குபாலையும் போய் உதவி செய்யலாம். குபா பள்ளிவாசல்லையே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்யற அளவுக்குள்ள ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது வேறு, ஹதீஸினுடைய அமல் பிரகாரம். ஆக இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, நபியே தக்வாவினுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகுவது சிறந்தது அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் சொல்றான். சுருக்கமா சொல்லிடலாம், இன்னொரு பள்ளிவாசல் இதுக்கு பக்கத்துல குரான்லயும் இந்த குபாவுக்கு பக்கத்துல தான் சொல்லப்படுது. நேரடியாகவும் அங்க அப்படிதான் இருந்துச்சுன்றது காரணம் இப்ப அந்த பள்ளி இல்லை, அதுக்கு மஸ்ஜித் லிரார்னு பேர். எதிரிகள்லாம் சேர்ந்து முனாஃபிக்குகள்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி நடிச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டினான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னா மழை நேரம், வெயில் நேரம், கோடை காலம் இதெல்லாம் வர்றதுக்கு சிரமமா இருக்கு, இரவு பகல், அதனால குபாவுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க பக்கத்திலேயே நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம் அப்படின்னு நல்ல மாதிரி வேஷம் போட்டு அங்க ஒரு பள்ளியை கட்டினா, அசல்ல அங்க கட்ட சொன்னது அபூ ஆமிர்னு ஒருத்தன். அவன் முனாஃபிக்கு, அவன் வந்து நசாரா, ரசூலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தவன். கிட்டத்தட்ட கந்தக் யுத்தம் வரையும் பெருமானாரோட மோதி பார்த்து தாயிஃபிலே யுத்தம் நடைபெற்ற போது அங்கிருந்து ஓடி போனவன். அவன் தான் சொன்னானா, ஒரு பள்ளி கட்டுங்க, நான் வர்றேன், நான் வந்து மன்னர் கைசர்ட்ட இருக்கிறேன், அவரு கூட படையோட நான் வருவேன் முகமது அடிக்கிறதுக்காக. இப்படி வரும்போது தங்களுக்கு ஒரு இடம் வேணும், இப்போதைக்கு நீங்களும் சிக்கிக்க கூடாது, நீங்களும் சிக்காம நல்ல உள்ள மாதிரி ஒரு பள்ளிவாசலை கட்டி வைங்க, நமக்கு அதுதான் வந்து மர்கஸு, நமக்கு சென்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியை ரெடி பண்ணிட்டானோ. அவன் எவன் கட்ட சொன்னானோ அவன் வெளியே இருக்கான். இவனுக்கு நல்ல உள்ள மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ரசூலுல்லாஹ் தபூக்குன்னு ஒரு யுத்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. வெட்டி படுக்கையெல்லாம் எடுக்க வச்சுட்டு இருக்கிறப்ப வந்தானுங்க. நீங்க வந்து முதல் தொழுகையை தொழுக வச்சு உங்க பரக்கத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு நான். அது வரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, இவனுக்கு இப்படி ஒரு சதி திட்டத்துல இருக்கிறது தெரியாது. அபூ ஆமீர் தான் உத்தரவு போட்டு கட்டிட்டு இருக்காங்கிறது தெரியாது. நீங்க பரக்கத்துக்கு வந்து தொழுக வச்சு நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா ரசூலுல்லாஹ் எதாச்சியா சொன்னாங்க. நான் தபூக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், இன்னி ஆல சஃபர் இல்லா தபூக்க ஃபஇன்ஷனா ஃபரஜானா வகதின்னா இன்ஷா அல்லாஹ் ஸல்லைனா, திரும்பி வந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து தொழுக வைக்கிறேன்ட்டான். ரசூலுல்லாஹ் போனாங்க, தபூக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியிலேயே இன்னைக்கு உள்ள ஆயத்து இறங்குச்சு. இன்னைக்கு நம்ம ஓதுன வசனம் அது 3வது 4வது ரக்காயத்துல வந்துச்சு, லா தகும் ஃபீஹி அபதா, இந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போகக்கூடாது எல்லாம் சொன்னோம். நீங்க நிக்கிறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் தான் நீங்க, அதாவது குபா பள்ளி, அதுதான் நீங்க நிக்கிறதுக்கு தகுதியான பள்ளியை ஒழிய இவனுக்கெல்லாம் சேர்ந்து கட்டின பள்ளி இல்லை. இவனுக்கு கட்டினது எதுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான் அந்த பள்ளியுடைய நோக்கத்தை. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம், வல்லதீன இத்தகது மஸ்ஜிதன் லிரார், இடையூறு தர்ற பள்ளி, ஒரு குஃப்ரன், அது ஈமானுக்கு உள்ள பள்ளி இல்ல, குஃப்ர்ல உள்ள பள்ளி, தஃப்ரீகன் பைனல் முஃமினீன், முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி. முஸ்லிம்களை சேர்க்கறதுக்கு தான் பள்ளிவாசல் இருக்கிறோம், முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி. அல்லாஹ் ரசூலோடு போர் செய்யற ஒரு எதிரியை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி. 4 நோக்கத்தையும் எல்லாம் சொல்லிட்டான்.
இதுல அந்த பள்ளிவாசலுடைய என்னென்னவெல்லாம் அவங்களுடைய இதோ நோக்கமோ அது பூரா வந்துருச்சு. இடையூறு தரும் பள்ளி, குஃபருடைய பள்ளி, முஃமின்களை பிரிக்கிற பள்ளி, அல்லாஹ்வோடு ரசூலோடு போரிடக்கூடியவனை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி. தப்பும் தீங்கி அவதா, நீங்க ஒரு காலம் அங்க போகக்கூடாது. இவ்வளவு வேலை செஞ்சானுங்களான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு போய் இடிச்சு போட்டு வர சொன்னாங்க. பூராத்தையும் பள்ளிவாசல்னு ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணாங்க. போனாங்க, இடிச்சாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள்ல கடைசியா வரும்போது அந்த இதுக்கெல்லாம் தீ வச்சு விட்டாங்க. முழுவதுமாக இடம் கரிந்தது. அதற்கு பிறகு அது குப்பை தொட்டியாக மாறியது. காலம் முழுக்க நீண்ட நெடுங்காலமாக நஜீசுகளை கொண்டு வந்து போடுகிற மிகப்பெரிய குப்பை தொட்டியாக அந்த இடம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே இருந்தது. சமீபத்திய ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட அந்த இடத்தை பற்றிய குறிப்புகள் அதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடையாளங்களை எல்லாம் இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க. முதல்ல அங்க குறிப்புகளும் இருந்தது, இப்ப எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்தில் குப்பை தொட்டி இருந்த இடத்தில் எதுவுமே விளங்காது. பறவைகள் போய் உட்காராது, ஆடு மாடு அங்க போக முடியாது. அது சாபத்திற்குரிய அல்லாஹ்வுடைய இடம் அப்படித்தான் இருக்கும். குபாவுல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பள்ளிவாசல்னா குறைந்தபட்சம் ஒரு மைல் தூரத்திலேயாவது அங்க ஒரு பள்ளிவாசல், இங்க ஒரு பள்ளிவாசல், அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க தேவை இருக்கு, இங்க கொஞ்சம் பேர் தேவை இருக்கு அப்படின்னு கட்டினா பரவாயில்ல. இது வேணும்ட்டு இந்த பள்ளியை உடைக்கிறதுக்காக சதி திட்டங்களோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆக 2 பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான். மஸ்ஜித் திரார் என்று இடையூறு தரும் பள்ளி, மஸ்ஜித் தக்வா என்று குபாவுடைய பள்ளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த இடமெல்லாம் தொழுதார்களோ துவா செய்தார்களோ அந்த இடமெல்லாமே இந்த உம்மத்திற்கு ஆக கண்ணியமாய் போற்றப்பட வேண்டிய இடங்கள். அந்த அடிப்படையில மஸ்ஜித் குபா என்பது நீண்ட நெடுங்காலமாக ஹரம் ஷரீஃபாக கருதப்பட்டு வரக்கூடிய பள்ளி. அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், எல்லோருக்கும் அங்கு சென்று தொழுவோம். ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் வழங்குவதாக.